வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் இன்டீரியர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாலிகார்பனேட் கிளாடிங் ஒர்க் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளே டைல் ரூஃபிங் பண்ணியிருக்கோம், பிரிட்டிஷ் ஸ்டைலில் மேலேயும் கீழேயும். அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த கிளாடிங் ஒர்க் பண்ண போகிறோம். அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம யூஸ் பண்ண இருக்கிற ஷீட் பார்த்திங்கன்னா டிலாரா பாலிகார்பனேட் ஷீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 6 mm மல்டி வால் ஷீட் வந்து இதுக்கு 10 years வந்து லிமிடெட் வாரண்ட்டி இருக்குது, 3 years ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாலிகார்பனேட்டோட கிளாடிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மொத்தம் 4 ஃப்ரேம்ஸ் வரும். இந்த பக்கம் 2, அந்த பக்கம் 2 ஃப்ரேம்ஸ் வரும். ஒரு ஃப்ரேம் வந்து பெருசும் ஒரு ஃப்ரேம் வந்து சின்னதும் வரும். ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது பெயிண்ட் பண்ணி. இது ஒரு ஃப்ரேம், அது பின்னால் ஒரு ஃப்ரேம். மொத்தம் 4 ஃப்ரேம் வரும் 2 வீட்டுக்கு. பெயிண்டிங்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்தது ஷீட் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஷீட் ரெடியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராண்ட் பார்த்திங்கன்னா டிலாரா. 10 years லிமிடெட் வாரண்ட்டி இருக்குது இதுக்கு. 3 years வந்து பார்த்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி இருக்குது. இது வந்து 6 mm மல்டி வால் ஷீட், 4 அடி அகலம் இருக்குது. இதுதான் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறோம் கிளாடிங் ஒர்க்குக்காக. ஷீட் வந்து சைஸு கட் பண்ண போகிறோம். ஃப்ரேம்ஸ் வச்சு பார்த்துட்ருக்காங்க. தேவையான சைஸுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க. தேவையான சைஸுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். ஷீட் வேஸ்டேஜ் இல்லாமல் அப்போ தான் கட் பண்ண முடியும். இப்போ மார்க் பண்ணுறாங்களே இந்த மாதிரி தேவையான அளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கணும். மேலே ஃபிலிம் கார்டு வரும், இது நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் எடுத்துருவோம். ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஃபிலிம் கார்டு இருக்குது. அலுமினியம் ஆக்சசரிஸுக்கு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடணும், இந்த ஹோல்ஸ் போடுறதுக்காக. ஃபஸ்ட்டு இங்கே ஹோல்ஸ் போட்டுருக்கிறது நல்லது. ஹோல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அப்புறம் ஃப்ரேமில் வச்சு ஸ்க்ரூ பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஹோல்ஸ் போடாமல் டைரெக்டாக ஸ்க்ரூவிங் பண்ணும்போது ஸ்க்ரூ உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அடிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஹோல்ஸ் போட்டுட்டா ஈஸியாக இருக்கும். இப்படி மார்க் பண்ணி எங்கெங்கே நம்மளுக்கு தேவையோ ஸ்க்ரூ பண்ண இருக்கோமோ அங்கே இந்த மாதிரி மார்க் பண்ணி
ஹோல்ஸ் போட்டுறணும் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி எங்களுக்கு எங்கெங்கே தேவையோ அங்கே ஹோல்ஸ் முன்னாடியே இப்படி போட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்குமே பட்டாக்கு எல்லாமே ஹோல்ஸ் போட்டாச்சு. எங்கெங்கே ஸ்க்ரூ பண்ண போகிறோமோ அங்கே எல்லாமே ஹோல்ஸ் போட்டு ரெடியாக இருக்குது. ரெண்டு சைடுமே ஃபிலிம் கார்டு வரும். உள்பகுதிக்கு வரும், வெளிப்பகுதிக்கு வரும். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அதை உரிச்சிருக்காது. செல்ஃப் ட்ரில்லிங் ஸ்க்ரூ தான் பண்ணுறோம். ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டு வச்சிருந்தனால ஈஸியாக உள்ள இறங்கிடுது. சீட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ சிலிக்கான் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கெல்லாம் அலுமினியம் ஆக்சரிஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி சிலிக்கான் வச்சுட்டு வரணும். இந்த அடிஷ்னல் சப்போர்ட் தான் லீக்கேஜ் வராமல் இருக்கிறதுக்காக. இப்படி ஃபுல்லாக எல்லா எட்ஜுமே இங்கே இப்படி ஃபுல்லாக எல்லா இடமே வச்சுட்டு வருவோம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது ஃப்ரேம்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. சிலிக்கான்லாம் பண்ணி ரெடியாக இருக்குது. அடுத்தது ஃபிக்ஸிங் தான். மேலே எடுத்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. கிளாடிங் பண்ண போகிறாங்க. ஃப்ரேம்ஸ் எல்லாம் போட்டு ஷீட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இந்த இடத்துல வரும். ஃபஸ்ட்டு இந்த சைடு பண்ண போகிறோம். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கிளாடிங் ஒர்க் முடிஞ்சுது. அதான் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. இன்னும் ஒரு வீடியோவில் இருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் JS.